கிடையாது. அதாவது ரொம்ப வருஷம் இன்னும் வளராம இருக்கலாம். நீங்க டக்குன்னு ஒரு நாள் பாப்பீங்க இருக்கு, யாராவது சொல்றாங்க இங்க என்ன வீக்கமா இருக்குன்னு, அப்புறம் ரொம்ப வருஷம் அந்த ஸ்டேஜ்லயே இருக்கலாம். தைராய்டு இங்கே வராது, இங்கேதான் வரும். தைராய்டு இங்கேதான் இருக்கு. அதாவது நம்ம இங்க டச் பண்றோம் இல்லையா, இந்த இதுவும் இந்த ஏர்வே, சுவாசிக்கிற காத்து போற பைப்பு இதுக்கு முன்னாடி இருக்கும், இங்க இந்த இடத்துல இருக்கு, ரெண்டு பக்கமும் இருக்கு. ஸோ அது வந்து ரொம்ப வருஷம் அப்படியே இருக்கலாம், ஒன்றும் சேஞ்ச் இல்லாம சாரி, அப்புறம் சடனா ஒரு நாள் வளர ஆரம்பிக்கலாம். தைராய்டுல என்னன்னா, எதுக்கு சர்ஜரி தைராய்டுல பண்றோம் அப்படின்னா, ஒண்ணு வந்து அது ஆக்டிவா இருக்கலாம் அந்த கட்டி. அதாவது தைராய்டு நம்ம உடம்புல ஏன் தேவைப்படுது அப்படின்னா, அது ஒரு ஹார்மோன் தயாரிக்குது. தைராக்சின்ங்கிற ஹார்மோன் வந்து நம்ம உடம்புல வந்து இந்த தைராய்டு தான் கொண்டு வருது. ஸோ இது நம்மளோட ஒரு நம்ம ஆரோக்கியமா ஃபீல் பண்றதுக்கும் நமக்கு ஒரு எனர்ஜிக்கும் அந்த ஹார்மோன் தேவைப்படுது. சரிங்களா? அது குறையும் போது டல்லா இருப்போம், டயர்டா இருக்கும், குளிரும், இல்ல பீரியட்ஸ் வந்து லேட்டா வரலாம், இல்ல முடி கொட்டலாம், அந்த மாதிரி வரும். அதே இது அது அதிகமா இருக்கு அப்படின்னா படபடன்னு இருக்கும், ரொம்ப ஹைப்பர் ஆக்டிவா இருப்பாங்க, அப்படியே கையெல்லாம் ஷிவர் ஆகும், நடுங்கும், கண்ணெல்லாம் கொஞ்சம் மாதிரி ஸ்டேரிங் லுக் வரும். இது வந்து வேற எக்ஸ்ட்ரீம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஹைப்பர் தைராய்டிசம்க்கு சர்ஜரி பண்ணுவோம். ஏன்னா இதனால அவங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வருது, லைஃப் வந்து டிஃபிகல்ட் ஆகுதுங்கிறது சர்ஜரி பண்ணுவோம். செகண்ட் வந்து ஒரு கேன்சர் மாதிரி ஃபீல் பண்றோம், ஹார்டா இருக்கு, இல்லை டவுட்ஃபுல்லா இருக்குன்னா சர்ஜரி பண்ணுவோம். தேர்டு வந்து ஒண்ணுமே இல்லை ஆனா ரொம்ப பெருசா இருக்கு, காஸ்மெட்டிக் ரீசனுக்காக சர்ஜரி பண்ணுவோம். கழுத்துல ஒரு இவ்வளவு பெரிய கட்டி இருக்குது. தைராய்டு பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு மிட்